ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 மணி போல தாங்க லேட்டா தான் ஏந்திச்சோம். கோலம் எதுவும் போடலங்க. தக்காளி செடியில வந்து பார்த்தா நெறையா தக்காளி பழுத்திருந்துச்சுங்க இன்னைக்கு. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்தோனே. அப்புறம் அத தாங்க பறிச்சுட்டு இருந்தோம் நானும் மதுஸ்ரீயும் சேர்ந்து. அப்புறம் இன்னைக்கு ஒரு குழம்புக்கே 2 நாளைக்கு ஆயிடுங்க. அந்த மாரி தக்காளிலாம் நெறையவே ஒரு 5 தக்காளி கிட்ட நல்லா பறிச்சோம். பார்த்தாலே தெரியுது நல்லா ரெட்டிஷ்ஷா ஆயிடுச்சுங்க தக்காளி. இன்னைக்கு வந்துட்டு அத வச்சு தான் முருங்கக்காய் சாம்பார் வச்ச தக்காளியே பார்த்தீங்கன்னா. தக்காளி வந்துட்டு பறித்து தான் வச்சேன் குழம்பு. இந்த மிளகா பொடி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டேங்க. எல்லாத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வத்தலும் வந்துட்டு சித்திரை மாதம் வெயிலில் வந்துட்டு போடாதீங்க போடுற மாதிரி இருந்தால். ஏன்னா அந்த வத்தல் வந்துட்டு கருப்பாயிடும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சித்திரை மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வத்தல்லாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.